முரசொலி நாளிதழ் 72வது அகவையில் அடியெடுத்து வைக்கும் வேளையில் திமுக தொண்டர்கள் என்றும் போல் தொடர்ந்து ஆதரவினை குவித்திட வேண்டுமென திமுக தலைவர் கலைஞர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக தலைவர் கலைஞர் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவின் புதிய அமைப்பு செயலாளராக ஆர்.எஸ். பாரதி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுகவின் அமைப்பு செயலாளராக இருந்த பே.வி. கல்யாணசுந்தரம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர். தென் மாவட்டங்களில் சுமார் 10 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் பாசனம் பெறுவதற்காக திமுக ஆட்சிக் காலத்தில் அறிவிக்கப்பட்ட காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ள தமிழக அரசுக்கு ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காவிரி, வைகை, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் நள்ளிரவில் காட்டு யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்ததில் ஒரு வீடு இடிந்து நாசமானது. இடிபாடுகளில் சிக்கிய பெண் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்டார். கூடலூர் பகுதியில் கடந்த ஈராக்கில் ISIS தீவிரவாதிகளுக்கு பயந்து மலைப்பகுதியில் தஞ்சமடைந்துள்ள மக்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் விமானத்தின் மூலம் போடப்பட்டன. பிரிட்டன் ராணுவ விமானம் மூலம் இவை போடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கில் அரசுக்கு எதிராக போரிட்டு வரும் ISIS தீவிரவாதிகள் பெரும்பாலான. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.